காய்ஸ் வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பேயை பற்றி பேச போகிறோம். சவுரு லைக் எல்லாம் பண்ணிடுங்க. அவங்களுக்காக தான் வீடியோ போட்டு இந்த நிலமையில வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு நிறையா பேர் காசு பண்ணீங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரிலாம் பொய்யெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. இன்றைக்கி பேய் இருக்கா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம். பேய் இல்லாட்டி நாங்கள் ஒத்துக்கலாம் பேயே இல்லைன்னு. அப்படி தானே? அப்படி தாங்க. பேய் இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்கள் கமெண்டில். பேய் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இது பிளாக் ஆர்ட்டை போடுங்க. பேய் இல்லைன்னு சொன்னீங்கன்னா பிங்க் ஆர்ட்டை போடுங்க பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீட்டை ரொம்ப நாளாகவே கவனிச்சிக்கிருக்கோம். ஸோ நீங்களே பாருங்கள், இதில் ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், நாங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஆனால் ஒரு தண்ணி பாட்டில் இருக்குது பாருங்கள். இந்த கேட்டெல்லாம் காலைல திறந்து வச்சுட்டு தான் போவோம். இந்த கேட்டு பூட்டி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் வளர்க்கவே இல்லை. இந்த வீட்டை யார் கட்டினான்னு கூட எங்களுக்கு இதுவரையும் தெரியாது. கிட்டத்தட்ட 35 வருஷமாக இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த வீடை பெயிண்ட் அடித்து இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் திரும்பி பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்பப்போ பெயிண்ட்லாம் அடித்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வீடு தங்குற வீடு. இது பார்த்திங்கன்னா அவங்களோட பக்கத்து வீடு. இது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ மொத்தம் எத்தனை வீடுன்னு பார்த்தீங்கன்னா 4 வீடு இருக்குது. 4 வீட்டில் ஒரு வீடு கோஸ்ட் வீடுன்னு சொல்கிறாங்க. அந்த சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த வீட்டு உள்ளவங்க தான். இவங்க தான் தினமும் கதவை தானே திறந்து வச்சுட்டு போவான்னு சொல்கிறாங்க. ஸோ என்னால் நம்ப முடியல, இவங்களாலையும் நம்ப முடியல. நம்ப முடியுமா? பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வணக்கம் டு டிபிசி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்.